அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்க்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அதானியை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலையோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரு நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம். அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும். அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம். எந்த தேதியில் எங்கே சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். பண்ணிட்டு நீங்கள் பேசுங்க, உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் முதலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேற எதையும் நாங்கள் சொல்லணும். முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம், சுவாரஸ்யம் இருக்கணும். முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இல்லை அவர் போய் சொல்றாரு, என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லட்டும், அப்புறம் ஆதாரம் கொடுத்தோம். நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறோம். அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை அது அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க, நாங்கள் கொடுக்கல. அதற்கு நாங்கள் சொல்கிறோம், இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே, கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறேன்னு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்க்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அதானியை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல. நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து. அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க நான் அதானியை சந்திக்கலேன். நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்கிறோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. உங்கள் மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்போவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறோம். அதனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்கள் சந்திக்கிற மாதிரி தானே. உங்கள் மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலையோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரு நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்கூரில் இருறாங்க. நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, நீங்கள் அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறீங்க, அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும். அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும். அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம். எந்த தேதியில் எங்கே சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லட்டும். ஆனால் சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த கவர்மெண்ட்டுங்க அண்ணா. ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் முதலமைச்சருக்காக அவருடைய நடவடிக்கை எப்பொழுதுமே இருக்கும். தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கை வந்து முதலமைச்சர் நடவடிக்கைக்கு வேறு நம்ம சொல்ல முடியாது. சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த சீஃப் மினிஸ்டர். 2 முறை தலைமைச் செயலாளரை சந்தித்து சிஏஜி முறையிட்டிருக்கிறாங்க. 2 முறையும் கூட தலைமைச் செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஜூன் 6, 2023 அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் மகாதேவன், ஜஸ்டிஸ் ஆதிகேசவன். அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க. அது தெல்ல தெளிவாக தெரியுது, வெட்ட வெளிச்சமாக தெரியுது. எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க. நீங்கள் ரெண்டல் இன்கம் எங்கிருந்து வருது, யார் கொடுக்குறாங்க, இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னா? இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க கையில் கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க ₹1 வாடகை கொடுக்கறத கண்டுபிடிச்சிருவாங்களா? அதனால் எதை மறைப்பதற்காக முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால், அரசு நேர்மையாக இருந்தால் தணிக்கை பண்ணிவிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே. பாருங்கள், நல்லபடியாக கோயில் நடத்துகிறோம். இந்த பாஜக சும்மா சொல்கிறாங்க. நல்லபடியாக கோயில் நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் அதை மூடி நாங்கள் தணிக்கைக்கே வரமாட்டேன்னு சொல்லணும். 2 முறை அந்த துறையினுடைய உயரதிகாரி செயலாளரை பார்க்குறாங்க, 2 முறை தலைமைச் செயலாளரை பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த இன்புட் கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசு எதையோ மறைக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செல்ல இருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கும் அதானி நிறுவனத்துக்கும் டைரக்டா எந்த
மேடம், நீங்கள் அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 பேரா கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் 2ல் அந்த 2 பேராவை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம். அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட், இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை நோக்கி போகணும் அப்படின்னு. இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணிங்கன்னு வைக்கல. பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், நீங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில் கமூதி பிளான்ட்டுக்கு நீங்கள் 90 கோடி ரூபாய் 90 கோடி சில்லரை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாமே. இல்லை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் படி தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு. ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்கல்ல, அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை அமைச்சர் அவர்கள் இங்கேன்னு சுற்றி வர்றாங்க. நீங்கள் அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பது தான் எங்கள் முதல் குற்றச்சாட்டு. அதை இன்றைக்கி முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் நான் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறாங்க. அதானியை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் எப்போவுமே சொல்லிங்க. ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமணம் அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யார்? துணை முதலமைச்சர் போனாங்க. அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க, எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரிகள் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க. எதற்கு நான் பப்ளிக்கில் சொல்கிறேன் அப்படின்னாங்க, ஓடி போய் நான் இருக்கேன். அதனால் நீங்கள் அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சின்னு எதற்கு சொல்ல வேண்டும்? ஒருத்தவங்க வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும், ஒரு மாநில வளர்ச்சி அடையும். அது தவறு கிடையாது. நீங்கள் போங்க பாருங்கள். நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்கள் டிஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே, அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நீங்கள் தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க. உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் முதலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேறு எதையும் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் தவறு என்கின்ற குற்றச்சாட்டை இப்போ நான் வைக்கலிங்கண்ணா. ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி ஏகேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அப்போ எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம். காரணம், தொழில் வருது, வேலை வாய்ப்பு வருது, மக்களுக்கு வேலை கிடைக்குது. நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலிங்கண்ணா. நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கலாம். இல்லை இருக்குது, நீங்கள் அதானி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்துருக்குறாங்க, அதனால் ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் எந்த உண்மை இருக்கிறது என்பது தான் எங்களுடைய தொடர் கேள்வி. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்தித்தாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சரே வாலண்டியராக வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறனால, அப்போ உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறத தப்புன்னு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனது சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தால் தப்பு தானே? ஏன்னா நீங்கள் நான் சந்திக்கலின்னு சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் சந்திக்கலின்னு சொல்கிறனால உங்கள் மருமகன் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மறுபடியும் சொல்கிறேங்க, நான் சந்திப்பது தவறு கிடையாது. நாளைக்கு அதானி 1 லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும். மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க. நீங்களே வாலண்டியரை ஏன் நான் சந்திக்கலைங்க? அப்போ நான் அதானி வேறு நான் வேறுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறத எங்களுடைய கேள்விங்க. 100% சந்திச்சிருக்காங்கண்ணா. நான் ரூம் நம்பரோடு நான் சொல்கிறேங்கண்ணா. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லட்டுமா? முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, அவங்க அதானியினுடைய அதிகாரிகள் ரெகுலராக சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுகிறாங்க. சந்திப்பு நடக்குது, இந்த வாரமும் நடக்குது. என்னங்கண்ணா? அதான் நான் சொல்கிறேங்கண்ணா, சட்டமன்றத்தில் இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். நான் அதானி சந்திக்கவே இல்லை. அப்போ அதானியை சந்திப்பது ஒரு குற்றம், அதனால் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொன்னால் மருமகன் சந்திக்கலையா? அதையே
நான் அதனை சந்தித்து தவறுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தேவையில்லாமல் போய் நான் சந்திக்கிறேன் சொல்றப்போ அவர் பதில் சொல்றாரு. முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு, அதனை சந்திச்சிருக்கிறப்போ பதிலாக சொல்லும்போது தொடர்ந்து அவர் மருமகன் குடும்பத்தை வந்து சந்திக்கிறாங்கிறப்போ இல்லீகலா நடக்குது நீங்க வந்து சந்தேகப்படுறீங்க. அண்ணா இப்போதைக்கு அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலைங்கண்ணா. அதுக்குள்ளே நாங்கள் போகலை. முதலமைச்சரையாக வாலண்டியராக வந்து நான் சந்திக்கலைன்னா அமெரிக்காவில் ஒரு கோர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழகம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதலை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு. அமெரிக்காவிலேருந்து நீயே எங்களுக்கு சொல்கிறேன், அது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நாங்கள் விசாரிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு. முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் முதலமைச்சருக்கு சொல்கிறது, நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்போ நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் அதை மறைக்க பார்க்குறீங்க. நான் அந்த குற்றங்கிற பாயிண்ட்டுக்கே போலிங்கண்ணா. ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. நாங்கள் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளித்துளியிலே ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம், சுவாரஸ்யம் இருக்கணும்ல. முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இல்லை, அவர் பொய் சொல்கிறாரு, என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லட்டும், அப்புறம் ஆதாரம் கொடுக்கணும் சொல்லட்டுங்க. தலைவா, எத்தனை விஷயத்தை நாங்களே கொடுக்குறோம், கொடுக்காமையா பேசுகிறோம், எவ்வளோ விஷயம் கொடுக்குறோம், நிறையா கொடுக்குறோம். அவர் இல்லைன்னு சொல்லட்டும், அவர் தான் நேற்று சொன்னார். சொல்லுங்கண்ணா. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.